ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம் அகாடமி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரீசனிங் சீரீஸ் அடுத்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வருவோம். ஆட் ஒன் அவுட்னு ஒரு டாபிக், அதுதான் கிளாஸிஃபிகேஷன். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு 4 வார்த்தையோ ஒரு 6 வார்த்தையோ கொடுத்து அதில் 5 வார்த்தைகள் ஒன்று போல் இருக்கும், 3 வார்த்தைகள் ஒன்று போல் இருக்கும். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் அதுக்கு ரிலேஷனே இல்லாமல் ஒரு வித்தியாசமான வார்த்தைகளாக இருக்கும். ஸோ அதுதான் ஆட் ஒன் அவுட். இதில் நமக்கு பார்க்க போகிறது 4 வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு வார்த்தை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் அப்படிங்கிற டைப்பில் பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வேடநாளைகளை பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அதே தான். என்ன அதில் எது கரெக்டாக வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா, எது தப்பாக இருக்குங்கிறத பார்க்கணும். 3 ஆப்ஷனில் எது வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டினே பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேணாம். அதில் ஆட் ஒன் அவுட்டு நீங்கள் கண்டுபிடிங்க, எது வரும் அப்படிங்கிறத தான் எல்லா இதுலேயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் நேராக ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, லங்ஸு, நோஸு, ஏர் பைப்பு, லிவர். சரிங்களா, 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் இந்த லங்ஸு, நோஸு, ஏர் பைப் இந்த 3மே ரெஸ்பிரேட்ரி சிஸ்டம், அதாவது நம்ம மூச்சு பகுதி அந்த மாதிரி சொல்லலாம். நம்ம மூச்சு விட்றோம்ல, ஹார்ட்டு, லங்கு இதெல்லாமே அதுக்கு ரிலேட்டடாக வருது. இப்போ நோஸ் பார்த்திங்கன்னா நம்ம மூச்சு விடுவோம். ஏர் பைப் பார்த்திங்கன்னா அந்த மூச்சு காற்று இந்த ஏர் பைப் வழியாக தான் உள்ளே போகுது. லங்ஸு நுரையீரல் உங்களுக்கு தெரியும் அது என்ன பண்ணணுன்னு. ஸோ ஆனால் லிவர் தான் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத இருக்குது, இந்த 3க்கும். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அந்த கொஸ்டின் பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன சொல்ல வருதுன்னு. இந்த கொஸ்டின் பாருங்கள். இதில் ஆப்பிள், ஆரஞ்ச், ரோஸ், மெலன் கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்பிள், ஆரஞ்சு, மெலன் இந்த 3மே ஃப்ரூட்ஸு, அப்படி தானே. ஆனால் ரோஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளவர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ரோஸ் தான் ஆன்சர். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான டாபிக் இது தான். நமக்கு திடீர்னு ஆன்சர் பண்ணாமல் மாட்டிக்கிற டாப்பிக்கும் இது தான். அது ஏன்னு நான் பின்னாடி வர கொஷின்ஸை சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதில் டின், அலுமினியம், ஸ்டீல், சிங்குன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இதுவுமே சில பேர் தெரியாமல் இருக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டின்னு, அலுமினியம், சிங்க் இந்த 3மே மெட்டல்ஸ். சரிங்களா, மெட்டல், நான் மெட்டல் எதனாலும் சொல்லிக்கலாம். ஆனால் ஸ்டீல் பார்த்திங்கன்னா அலாய், ரெண்டும் சேர்ந்தது, அலுமினியமும் அயனும் சேர்ந்தது தான் ஸ்டீல். ஸோ அது அலாய். இது 3ம் மெட்டல். ஸோ அலாய் தான், ஸ்டீல் தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. சரிங்களா, இந்த கொஸ்டின் பாருங்கள். இதில் என்ன ஆட் ஒன் அவுட்னா, ஏசியா, ஈரோப், ஆஃப்ரிக்கா இந்த 3ம் பார்த்திங்கன்னா காண்டினென்ட். இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இது 3மே காண்டினென்ட். ஆனால் ரஷ்யா கண்ட்ரி. சரிங்களா, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் ஏப்ரல், ஜூன், மார்ச், மே கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ப்ரோ ஆட் ஒன் அவுட்டு, என்ன சார் ஆட் ஒன் அவுட்டுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஏப்ரலில் 5 வார்த்தை இருக்குது. அதாவது ஏப்ரலுங்கிற வேர்ட்ஸில் லெட்டர்ஸில் 5 லெட்டர்ஸ் இருக்குது. ஜூனுக்கு 4 இருக்குது, மார்ச்சுக்கும் 5 இருக்குது, மேக்கும் 3 இருக்குது. சரிங்களா, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த 3மே ஆட் நம்பர்ஸ், இது ஈவன் நம்பர். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இப்படிலாம் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்படி கேட்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டினர், டாலர், ஓஸ்லோ, யுவான். சரிங்களா, இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு. ஸோ இது என்ன பேஸ் பண்ணியிருக்குன்னா, டாலரை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஏதோ கரன்சியை சொல்லியிருக்காங்கன்னு. ஆனால் அதில் ஆட் ஒன் அவுட் எதுங்கிறது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அதுக்கு நம்ம கொஞ்சம் படிச்சிருந்தாவோ இல்லைனா கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இதில் டினர், டாலர், யுவன் இந்த 3மே கரன்சிஸ் தான். சரிங்களா, ஒவ்வொரு நாட்டோட கரன்சிஸ். ஆனால் ஓஸ்லோ அது ஒரு கண்ட்ரி. சரிங்களா, ரஷ்யா மாதிரி அது ஒரு கண்ட்ரி. ஸோ அது கிடையாது. ஸோ ஓஸ்லோ தான் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது நிறைய பேருக்கு பார்த்தோன்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கார்டியாலஜிஸ்ட், நெஃப்ராலஜிஸ்ட், ப்ளூமோனாலஜிஸ்ட், சைக்காட்டிஸ்ட். ஃபஸ்ட்டு இருக்க மூணுமே நம்ம பாடி பார்ட்ஸில் உள்ள பிரச்சனைகளை பார்க்குறவங்க. அதாவது அதை இப்போ கார்டியாலஜிஸ்னால் நம்ம ஹார்ட் பார்க்குறவங்க, நெஃப்ராலஜிஸ்ட்னால் நரம்பு சம்மந்தமாக பார்க்குறவங்க. ஸோ அந்த மாதிரி பாடிக்குள்ளே இருக்கிற பாடி சம்மந்தப்பட்ட ஒரு டாக்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் சைக்காட்டிஸ்ட் வந்து நம்ம மென்டல் சம்மந்தப்பட்ட விதமான டாக்டர்ஸை தான் சைக்காட்டிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இந்த கொஷின் பாருங்கள். இவ்வளோ ஜிகேஸாக வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பேஸ் பண்ணி வருது. சரிங்களா? நீங்கள் இதை சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பேஸ் பண்ணி தான் வருதுன்னு உங்களுக்கு இப்போ வேர்ட்ஸ் பார்த்து கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும் கொஸ்டின்ஸில். அதாவது உங்களுக்கு வவ்வல் வச்சோ, கான்சனன்ட் வச்சோ, லெட்டர் பேஸ்டு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வச்சோ அந்த மாதிரி நாங்கள் ஆட் ஒன் அவுட் பண்ணலை. ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் வேறு விதமாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அவங்க ஒரு நோட் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இதில் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின் இருக்குன்னு. சரிங்களா? இப்போ சேட்னா ஆப்போசிட் மீனிங் ஹாப்பினஸ். அப்போ ஆன்டனிம்ஸை சொல்ல வராங்க. கன்சிடரபிளோட ஆன்டனிம்ஸ் வந்து டிஸ்லாயல். சரிங்களா? ரெடியூஸ்க்கு வந்து ஆப்போசிட் மீனிங் ஷ்ரிங்க்கு கிடையாது, அதோட சினானிம் தான் ஷ்ரிங்க்கு. ஏன்னா அது ரெடியூஸும் குறைக்கிறது தான், ஷ்ரிங்கும் குறைக்கிறதுன்னு சொல்லலாம், சுருக்கிறது சொல்லலாம். ஹை லோ இது ஆப்போசிட் வேறு தான். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அதுதான் வித்தியாசமாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதுவும் ஒரு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். இதையும் நீங்கள் அந்த இது கொடுக்கல. ஸோ நீங்கள் இதை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நீங்கள் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். சரிங்களா? இப்போது அப்லாட், அட்மையர், ஹானர் இந்த மூணுமே ஒரே மீனிங். அதாவது பாராட்டுறது, கௌரவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் கிரிட்டிசைஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறை சொல்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு இது ஆப்ஷன் டி தான் வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கண்டிப்பாக நீங்கள் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கொஞ்சம் மைண்டில் வச்சுருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இன்னும் புது வார்த்தைகளாக கேட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் ஒரு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் தான். எம்பத்தி, என்வி, ஜெலஸ்லி, ஹேட்டட். சரிங்களா? இது கண்டிப்பாக சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் படித்தவங்களுக்கு மட்டும் இதை ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இதில் ஒரு 2-3 வார்த்தைகள் புது வார்த்தைகள் தான். சாரி 2 வார்த்தைகள் கிட்ட. ஜெலாஸ்லி, ஹேட்டடுங்கிற 2 வார்த்தை கூட எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எம்பதி, என்விங்கிறது ஒரு சில பேர் தான் தமிழர்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் என்வி, ஜெலஸ், ஹேட்டட் இந்த மூணும் பார்த்திங்கன்னா ஒரே மீனிங் தரக்கூடியது. ஒரு வெறுப்பு, ஒரு அந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? ஒரே மீனிங் தரக்கூடியது. ஆனால் எம்பத்தி பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் மீனிங். ஸோ எம்பத்தி தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இதில் ஒரு 10 கொஷின்ஸ் கிட்ட பார்த்துருக்கோம். இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஸோ டக்குன்னு இதுக்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு இந்த டாப்பிக்கும் போயிடும். இதுக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா அந்த ஜிகே பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். ஏன்னா அந்த கார்டியாலஜிஸ்ட் அந்த மாதிரி பேஸ் பண்ணியே ஒரு 10 கொஸ்டின் வந்துடும். உங்களுக்கு வேறு நாலேஜ்லேயும் சரி, எல்லா இதுலேயும் சரி. ஸோ உங்களுக்கு அப்படி ப்ராக்டிஸ் பண்ண தான் எல்லாமே மைண்டில் ஏறும். ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் தனியாக அதுக்கு ஜிகேலாம் படிக்கணும் அவசியமே இல்லை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவே உங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் மைண்டில் ஏறிடும். நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்ச நாளாக வீடியோஸ் கொஞ்சம் விட்டு தான் வந்திருக்கும். பட் இனிமேல் தொடர்ந்து கண்டிப்பாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு. டுடே இல்லைனா டுமாரோ, அதாவது வெட்னஸ்டே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷோட சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இங்கிலீஷ்க்கான முதல் வீடியோ உங்களுக்கு நாளையிலேருந்து வந்துடும். காலையிலே ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்திருக்கும். ஸோ ஈவினிங்லேருந்து உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங்லேருந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சேனல் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். ஸோ எப்பவுமே கனெக்டடாக இருங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்க்கு கண்டிப்பாக போகலாம். ஸோ தொடர்ந்து படிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்டோடு நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.